என்னோட குட்டி எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் என்னோட ஐஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. பேசிக்காகவே எனக்கு இந்த அலர்ஜி கோல்ட் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அப்பப்போ வரும். அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப இச்சிங்காக இருக்கும். நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ணை நல்லா ரப் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங்கும் அதே மாதிரி நான் ரப் பண்ணதுனால என்னோட கண்ணு ரொம்ப ரொம்ப ரெட் ஆகிடுச்சு. உடனே வந்து நான் ஆப்தமாலஜிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க எனக்கு சொன்ன மொதல் விஷயமே, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் கண்ணை வந்து கசக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த இச்சிங்கும் குறையும், அதே நேரத்தில் இந்த மாதிரி ரெட்னஸ் எதுவும் உங்களுக்கு ஏற்படாதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாட்டரில் வந்து கண்ணை நல்லா வாஷ் பண்ணணும். செகண்ட், நம்ம கிட்ட லைக் ஐஸ் பேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி வச்சு கண்ணை காம் பண்ணலாம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலோ இல்லைனா வந்து ஒரு கிளாஸ்லோ தண்ணி பிடிச்சி அதை வந்து கண்ணுக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு வச்சு ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி கண்ணை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஐ இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் கம்மியாகும். ஒருவேளை அதிகமாக இருக்குது, ரொம்ப ரெட்னஸாக இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம ஐ டாக்டர் போய் பார்த்துட்டு மெடிசன் வாங்கிக்கிறது சஜஸ்டபிள்.